Hi students, welcome to STKK tutorials. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9த்துக்கும் சேர்த்து எங்களுக்கு வந்து வீடியோ போடுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஒன் வேர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க் 5 மார்க் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 7 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு நம்பர் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை தனியாக தான் போட முடியுமே தவிர அதை செட்டுக்குள்ளே போட முடியாது. ஸோ அப்படி செட்டுக்குள்ளே போடக்கூடாது. 7 இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. 7 வந்து சப்செட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? 7 பிலாங்ஸ் டு 1 2 3 4. அதாவது 1 to 10க்குள்ளே 7ங்கிற ஒரு நம்பர் வந்து இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் கரெக்டு, சரியா? இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஏன்னா இது வந்து ஒரு செட்டாக சொல்கிறாங்க, ஒரு செட்டு கிடையாது, ஒரு எலமெண்ட், சரியா? செகண்ட் ஒன், இந்த செட் P இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு இண்டீஜர். இண்டீஜர்னால் தெரியும்ல, பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ஜீரோலாம் இன்வால்வ் ஆகிருக்கும், அதுதான் இண்டீஜர்ஸ். ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க? -1 விட அதிகமாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்னப்பா இருக்கும்? -1க்கும் 1க்கும் நடுவில் 0ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ தட் இஸ் அ சிங்கிள் தென் செட். ஒரே ஒரு எலமெண்ட் உள்ள செட்டுன்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் தென் செட் அப்படின்னு அர்த்தம். இஃப் u இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் வந்து 10 விட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 நம்மளுக்கு தெரியும். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க போகுது. அண்ட் a இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸ் பிலாங்ஸ் டு n, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6க்குள்ளே முடியுது. அப்போனா 2 3 4 5 2 3 4 5 6 வராது. ஏன்னா கீழே வந்து ஈக்குவல் போடலை. ஈக்குவல் போட்டிருந்தால் அந்த நம்பர் எடுக்கலாம், இல்லைனா எடுக்கக்கூடாது. இங்கே ஈக்குவல் போட்டிருக்காங்க, அதனால் நான் 2 எடுத்துக்கிறேன். 2 3 4 5 6 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட விட்டுட்டேன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். தென் a dash the whole dash is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. a டேஷுக்கு ஹோல் டேஷ் என்னன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ யூங்கிறது ஜென்ரல் செட்டு. ஸோ ஒரு செட்டு இருக்குது, இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து இந்த 2 3 4 5 இதெல்லாம் சேர்ந்தது ஏ டேஷ்னா அப்போ என்ன அர்த்தம்? மீதம் இருக்க ரிமைனிங் செட்டுன்னு அர்த்தம். ஸோ இது ஏ டேஷ்னா 1 6 7 8 9ன்னு வரும். ஏ டேஷுக்கு மறுபடியும் டேஷ்னா இது இல்லாமல் மற்றதுன்னு என்ன வரும்? திரும்ப இதே எலமெண்ட் தான் வரும். 2 3 4 5ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் 2 3 4 5ன்னு அர்த்தம், சரியா? அடுத்து இஃப் பி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? பி சப்செட் ஆஃப் ஏன்னா பிங்கிறது சின்ன எலமெண்ட், ஏங்கிறது பெரிய எலமெண்ட் அர்த்தம். இப்போ ஏக்குள்ளே பி இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? இதுக்கு பேர் தான் பி சப்செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. இப்போ ஏக்கும் பிக்கும் காமன் என்ன இருக்குது? உள்ளே இருக்க பி தான் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அர்த்தம்? பின்னு அர்த்தம். அப்போ என்னுக்கு என் போட்டுரும். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஏலையும் பி காமனாக இருக்கும், பிக்கும் பி காமன். அப்போ பிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என் ஆஃப் பி, சரியா? அடுத்து if a is equal to x, y, z, then the number of non-empty subset of a is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் non-empty subset of a அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 2 power n minus 1ங்கிற ஃபார்முலா இருக்கும். இப்போ இங்கே n எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2 power 3 minus 1, 2 power 3ன்னு என்ன அர்த்தம்? 2வை 3 டைம்ஸ் எழுதணும். அதாவது 2 into 2 into 2ன்னு எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8. இப்போ 8 minus 1, 8ல் 1 போச்சுன்னா எவ்வளோப்பா? 7. ஸோ ஆன்சர் இஸ் 7, ஓகேவா? ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பைனா எம்டி எலமெண்ட்னு அர்த்தம். ஸோ பை பிலாங்ஸ் டு ஏ கமா பிக்குள்ளே எம்டி செட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்ட். எம்டி செட்டு சின்னதாக இருக்கும், ஏ கமா பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இஃப் ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குறாங்க. ஏ யூனியன் பினா ஏவும் பியும் சேர்ந்து இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனான டேர்ம் இருக்குதுன்னு அர்த்தம். யூனியன்னா ஏபி, இது ஏ இது பினா இது எல்லாமே சேர்ந்தது தான் யூனியன், ஓகேவா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, இதுதான், சரியா? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபுல்லானா ஏ யூனியன் பி. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டு ஏவும் பியும் எப்படி இருக்கும்னா ஏ ஈக்குவல் டு பியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா ஏன்னு நான் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், இதே எலமெண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ யூனியன் பின்னு என்ன அர்த்தம்? ஃபுல்லாமேன்னு அர்த்தம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுக்கும் காமன், அதுவும் எல்லாமே தான். அப்போ ஃபுல்லாமே தான் வந்துடும். ஸோ ஆன்சர் ஏ ஈக்குவல் டு பின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இஃப் பி மைனஸ் ஏ இஸ் பி தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. பி மைனஸ் ஏ இஸ் பி, அதாவது பிங்கிற ஒரு செட்டிலேருந்து ஏவை ரிமூவ் பண்ணோம்னா பி தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க.
இதை பின்னு வச்சுக்குவோம். இப்போ இதிலேருந்து ஏவை ரிமூவ் பண்ணாங்கன்னா எனக்கு பிஏ தான் கிடைக்கிது அப்படின்னா ஏ வந்து வேறு எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஏன்னு அர்த்தம். ஸோ பி மைனஸ் ஏன்னா பி தான் கிடைக்கிது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன டேம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ எம்டி செட்டு தான் கிடைக்கும், எம்டி. சரியா? ஃப்ரம் adjacent diagram n ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா, அதாவது n ஆஃப் ஏ சிமெட்ரிக் பினா ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏ யூனியன் பினா இதெல்லாம். சரியா? 1 2 3 4 5 6 7 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 7 டேர்ம்ஸ். இன்டர்செக்ஷன் பினா இந்த 2 டேர்ம். அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும்? மொத்தம் 5 டேர்ம் இருக்கும். அதாவது 1 2 3 4 5 மொத்தம் 5 டேர்ம். நான் என் ஆஃப் கண்டுபிடிக்கிறேன். சரியா? என் ஆஃப் திஸ் டேர்ம். ஸோ என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி வந்து 5. அதுக்கு பவர் செட், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் செட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 2 பவர் என்னன்னு வரும். ஸோ 2 பவர் இங்கே ஆன்சர் என்ன வந்துச்சு 5. அப்போ 2 பவர் 5. அப்போ 2 5 டைம்ஸ் எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ ஆன்சர் வந்து 32. ஓகேவா? அடுத்து இஃப் n of a is equal to 10, n of b is equal to 15, then the minimum and the maximum number of elements in a intersection b is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ n of aல வந்து 10 எலமெண்ட் இருக்குது, n of bல வந்து 15 எலமெண்ட் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம இப்போதைக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஏக்குள்ளே 10 எலமெண்ட் இருக்குது, பிக்குள்ளே 15 எலமெண்ட் இருக்குது. சரியா? இதில் மினிமம் நம்பர் என்ன, மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. மினிமம்னா 2 வேறு வேறு செட்டாக கூட இருக்கலாம். தனித்தனி செட்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் கிட்டத்தட்ட 0 வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஏவும் பியும் தனித்தனியாகவும் இருக்கலாம். அதுக்குள்ளே எத்தனை செட் வேணும் இருக்கலாம். ஸோ மினிமம் எலமெண்ட் சொல்லும்போது 0 போடலாம். மேக்ஸிமம் எலமெண்ட் சொல்லும்போது இதில் 10 இருக்குது, இதில் 15 இருக்குது. இதில் எது மினிமம்? 10 தான் மினிமம். அப்போ மேக்ஸிமம் 10 எலமெண்ட்டாவது ஜாயிண்டாகி இருக்கலாம். ஏன்னா நான் உள்ள இங்கே நான் 10 எலமெண்ட் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்னால் 10 எலமெண்ட் வைக்க முடியுமானா முடியும். ஸோ நான் இங்கே ஒரு 10 எலமெண்ட் என்னால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட மேக்ஸிமம் எலமெண்ட் 10ன்னு அர்த்தம். ஸோ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி கொடுத்து மினிமம் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா மினிமம் வந்து தனித்தனி செட்டாகவும் இருக்கலாம். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இது 2ல் எது மினிமமோ அதான் ஆன்சர். இது 2 எது மினிமம்? 10 தான் மினிமம். அப்போ 10ங்கிறது ஆன்சர். அப்போ 0, 10 இஸ் ஆன்சர். ஓகேவா? ஸோ 11th கொஸ்டின், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி, பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து ஒரு எம்டி செட்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2க்கும் பொதுவானது ஏவே எம்டி செட்டு. இது எந்த செட்டாக இருந்தால் என்ன, 2க்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தா என்ன கிடைக்கும்? எம்டி செட்டு தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் எம்டி. இன் எ கிளாஸ் ஆஃப் 50 பாய்ஸ் 35 பாய்ஸ் ப்ளே கேரம் அண்ட் 20 பாய்ஸ் ப்ளே செஸ், தென் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் போத் கேம்ஸ். அப்போ 2லேயுமே விளாட்றவங்க எத்தனை பேர்? மொத்தம் 50 பேர் இருக்காங்க. அதில் 35 மெம்பர்ஸ் வந்து கேரம் விளாட்றாங்க, 20 மெம்பர்ஸ் இது இந்த பக்கம் இருக்கவங்கன்னு வச்சுக்கோமே, 20 மெம்பர்ஸ் வந்து செஸ் விளாட்றாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 50. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 55ன்னு வருது. அப்போ 5 பேர் கூட வராங்க இல்லையா? அப்போ அந்த 5 பேர் என்னது? காமனாக இருப்பாங்க, 2 கேம்லேயுமே இருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? புரியுதா? 50 பாய்ஸ் இருக்கணும், எனக்கு 55 பாய்ஸ் வராங்க. அப்போ 50 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 பாய்ஸ் வந்து கழிச்சிடணும். அப்போ அந்த 5 பாய்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க? கேரம்லேயும் இருப்பாங்க, செஸ்லேயும் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த 5 பாய்ஸ் தான் போத் கேம்ஸில் வந்து இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 13th கொஸ்டின் பாருங்கள். இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 1 to 9க்குள்ளே இருக்க போகுது, அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் வந்து லெஸ் தென் 10, 10 விட கம்மி, அப்படின்னா 1 to 9 இருக்க போகுது. ஏங்கிறது சில நம்பர் கொடுத்துருக்காங்க, பிங்கிறது சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னது? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு போடலாம். ஏ டேஷ்னா ஏவை தவிர்த்து மீது இருக்குது. ஏவை தவிர்த்து மீது என்ன இருக்கும்? 4 6 7 இருக்கும். இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா பியை தவிர்த்து மீது மேலே இருக்க எழுதி வைக்க பார்த்தீங்களா? 1 3 4 8. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்க நம்பர் என்னன்னு பாருங்களேன், 4. அப்போ 4ங்கிற நம்பர் தான் காமனாக இருக்குது. இப்போ இதுக்கு என் ஆஃப் போட்டோம்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 1 எலமெண்ட்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் 1. ஃபார் எனி 3 sets PQR, எந்த 3 sets வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. P மைனஸ் Q இன்டர்செக்ஷன் RS அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதலாம். P மைனஸ் Q இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக யூனியன் வரும், P மைனஸ் Rன்னு போட்டுக்கணும். ஸோ P மைனஸ் Q இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக யூனியன் P மைனஸ் Rன்னு வரும். அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. P மைனஸ் Q யூனியன் P மைனஸ் R. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஏ மைனஸ் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக? தப்பு. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வரும். அப்போ இதுவும் தப்பு. ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் ஈக்குவலாக? கிடையாது. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ், இங்கே இன்டர்செக்ஷனாக யூனியன் வரும் பி டேஷ். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 16 பாருங்கள். இஃப்
n of A union B union C is equal to 100, n of A 4x, n of B 6x, n of C 5x, A intersection B 20 elements, B intersection C 50 elements, A intersection C 25 elements, A intersection B intersection C is equal to 10, then the value of x is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ நம்பர் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பர் ஆன்சராக போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டு, ஏன்னா இந்த சம் வந்து கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபார்முலா ஓரியன்டாக தான் பார்க்க முடியும். ஸோ ஃபார்முலாவில் போய் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா n of A union B, இங்கே எழுதுவேன் மிஸ், n of A union B union C is equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C plus n of A intersection B intersection C. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ n of A union B union C is equal to 100. ஸோ இதில் 100 போட்டுருணும். அப்புறம் என்ன பண்ணணும், இது மூணே ஆட் பண்ணணும். ஸோ 4x 6x 5x சேர்த்தா 15x மைனஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு 20, இது ஒரு 25, இது ஒரு 15 சேர்த்தோம்னா எவ்வளோ வரும் 16. ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஸ் இன்டர்செக்ஷன் 10. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், இங்கே வந்து 50 வரும், மைனஸ் 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 50, அப்போ இது 150 ஆயிரும். 150 இஸ் ஈக்குவல் டு 15xன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 150 டிவைட் 15 கேன்சல் பண்ணால் 10. அப்போ எக்ஸோட ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 10. சரியா? அடுத்து ஃபார் எனி 3 sets ABC A minus B intersection B minus C is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. எனி 3 sets, நீ எந்த 3 செட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏல எத்தனை எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், பியில் எத்தனை எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், சியில் எத்தனை எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். A மைனஸ் B நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன வென் டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 1 2 3 A, B வந்து 2 3 4 வந்து B, 3யும் 5ம் வந்து C அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ A மைனஸ் Bனா பியை எடுத்துகிட்டு மீதம், அப்போ இது 1ன்னு அர்த்தம். B மைனஸ் சினா சியை வந்து பியில் ஒமிட் பண்ணிடணும். இதான் பியில் வந்து சியை ஒமிட் பண்ணிவிட்டேன், இதை ஒமிட் பண்ணிட்டேன்னா மீதம் இருக்குது 2 4. இப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் போகிறேன். இன்டர்செக்ஷன் காமன் டம் இதில் இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் எம்டின்னு அர்த்தம். அடுத்து இஃப் ஜே அப்படிங்கிறது என்னென்னா செட் ஆஃப் 3 சைட் ஷேப்ஸ், அதாவது 3 பக்கம் இருக்க மாதிரியான ஒரு அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஷேப் வித் ஈக்குவல் 2 ஈக்குவல் சைஸ், அதாவது 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பக்கம் ஈக்குவலாக இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இன்டர்செக்ஷன் அப்படின்னா 3மே காமனாக இருக்கணும், அதாவது 3மே இங்கே இடம் பிடிச்சிருக்கணும்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்னென்னலாம் இருக்கணும், கண்டிப்பாக அதில் 3 சைடு இருக்கணும், ஐசோசெல்ஸும் இருக்கணும், ரைட் ஆங்கிளும் இருக்கணும். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ 3 சைடு இருக்கணும், அது கண்டிப்பாக ட்ரையாங்கிளாக மட்டும்தான் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஐசோசெலும் ரைட் ஆங்கிளும் இருக்கணும். அதே மாதிரி எங்கே இருக்குது, வெறும் ஐசோசெல் கொடுத்துருக்காங்க, வராது. ஈக்குவலிட்டிலாம் வராது, ரைட் ஆங்கிள் மட்டும் வராது, ஐசோசெல் ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஷேடட் ரீஜியன் இந்த வென் டயக்ராம் இஸ் ஷேடட் ரீஜியன்னா இந்த இதில் ஷேடட் ரீஜியன் என்னது, இசட்டுக்குள்ளே எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யை விட்டுட்டாங்க, அப்படி தானே. இது வந்து இசட் பார்ட்டு. இந்த இசட்டில் என்ன போயிடுச்சு, இந்த பக்கம் ஃபுல்லாக போயிடுச்சு. இது என்னது, எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ன்னு அர்த்தம். அப்போ இசட்டில் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதான் ஆன்சர். இன் அ சிட்டி 40% ஆஃப் பீப்புள் லைக் ஒன்லி 1 ஃப்ரூட், 35% ஆஃப் பீப்புள் லைக் ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ், 20% of people like all the 3 fruits. How many percentage of people do not like any one of the above? அந்த 3 ஃப்ரூட்ஸுமே பிடிக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பர்சன்டேஜில் இருக்கனால பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 40 20னா 60 ப்ளஸ் 35 எவ்வளோ வரும் 95. 100க்கு எப்போயுமே நம்மளுக்கு 100% பார்க்கணும். ஸோ 100க்கு எனக்கு 95 தான் வருது. அப்போ 5% குறையுது. அப்போ ஆன்சர் வந்து என்னது 5ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்னென்ன நடத்தணும் அப்படிங்கிறத எனக்கு மிஸ்ஸுக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நடத்தி தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.